படிச்ச பசங்களுக்கு எல்லாம் தெரியும். காலா காந்தி இல்லையா? காலான்னா என்ன? கருப்பு காந்தி. இவர் கொஞ்சம் கலர் கம்மி, அதனால கருப்பு காந்தி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவர் காந்தி. அதனால இவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடுற அளவுக்கு இவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு? இந்த பசங்க எல்லாம் பேசினா இப்போ ஒரு நேரம் வந்து அவனுங்க பேசுனதுல அவர் ஏதாவது சாதனை பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடிஞ்சுதா? இவர் விருதுநகரில் பிறந்தார், சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமிக்கும் பிறந்தார். வேற ஏதாவது சாதனை பண்ணியிருக்காரப்பா? நம்ம கூட தான் அந்த சாதனையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஏன் நம்ம பிறந்த நாளில் கொண்டாடல? அந்த பசங்க பின்னாடி சொல்ல வர்றதுக்கு டைம் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு இனிமேல் செய்திகள் வரும். இருந்தாலும் அவரை பற்றி நான் தொகுப்பாக சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். போன ஆண்டு நிறைய சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. காமராஜரை வந்து காந்தியை விட மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அளவில் தான் அவருடைய சாதனைகள். காந்தி வந்து அரசியல் ரீதியாக வரவே இல்லை, அதாவது ஆட்சி ரீதியாக வரவே இல்லை. மகாத்மா காந்தியை பொறுத்தவரையில் பின்னாடி இருந்து போராட்டங்களை இயக்கி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். இந்திய அரசாங்கம் அப்படின்னு ஒன்று சுதந்திரத்திற்கு பின்னாடி வச்சதுக்கு அப்புறம் அந்த அரசாங்கத்தில் அவர் பங்கெடுத்துக்கவே இல்லை. ஒரு மந்திரியாகவோ எம்எல்ஏவோ எம்பியாகவோ எந்த சூழ்நிலையிலையும் பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ மகாத்மா காந்தி வரவே இல்லை. அதனால ஆட்சி ரீதியா அவர் எதுவும் பண்ணலை. இருந்தாலும் இந்தியாவின் தந்தை, சுதந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு செயலை நமக்கு வாங்கி கொடுத்ததுக்காக அவர் போற்றப்படுகின்றார். ஆனால் காமராஜர் கொஞ்சம் டிஃபரெண்ட். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முதல் மந்திரியா இருந்திருக்காரு. 1954 இருந்து 1963